இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகப்பிரகாசம். அதாவது நம்முடைய ஃபேஸ் ஷைன் அடிக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நாட்களிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய முகம் நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் விரும்புகிறோம். அதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறோம். எதையாவது தடவுறோம், பூசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் போய் பியூட்டி பார்லருக்கு போகிறோம். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது இப்போ காமன் ஆயிடுச்சு. யாரும் போகாமலாம் இருக்கிறது கிடையாது. போய் அதை முகத்தில் பிரைட்டன் பண்ணுறது, அதை என்னென்ன வகையில் மெருகூட்டணுமோ அவ்வளோ மெருகூட்டுறோம். இப்போது முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. இந்த முகப்பிரகாசம் அப்படிங்கிறதுனா அதை பற்றி வேதத்தில் ஏதாவது கொடுத்துருக்குதா? வேதத்தில் கொடுக்கப்பட்ட முகப்பிரகாசத்துக்கும் இந்த முகப்பிரகாசத்துக்கும் என்ன தொடர்பு எதுவும் இருக்குதா அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கடைசியில் முகம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸுன்னு கூட கொடுக்க போகிறேன். அதுவும் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முகப்பிரகாசம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 இந்த 4 வசனங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இஸ்ரவேல் மக்கள் மேல் பேசும்படி கூறினார். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, ஆரோன்கிட்ட சொல்கிறாரு. 23ஆம் வசனம், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. இப்போ இது ஆசீர்வாதம். அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இப்போ ஆரோனுக்கு இஸ்ரவேல் மக்கள் மேல் சொல்வதற்கு ஒரு காரியம் சொல்லப்படுது. அது ஆசீர்வாதமாக சொல்வதற்கு. அதில் சொல்லப்படுற ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். இப்போ இதில் இந்த முகம் பிரகாசிக்க பண்ணுறது அப்படின்னு வருது. அப்போது எப்படியோ ஒரு காரியம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்போது ஏதோ ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்போது, இங்கே சாபம் கொடுக்கப்படல, பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல கிருபையாக இருங்கன்னு சொல்கிறாரு, ஆசீர்வதிங்கன்றது தான் வருது. அப்போது இந்த பிரகாசமும் ஆசீர்வாதம் சேர்ந்து வருது. அதில் கோபமும் எரிச்சலும் நியாய தீர்ப்பும் அந்த முகப்பிரகாசத்தில் இல்லை. இப்போ முகப்பிரகாசம் என்பது ஆசீர்வாதம், அன்பு, மன்னிப்பு, கிருபை என்பதோடு தொடர்புடையதாக இருக்குது. இப்போ ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட மக்கள் மேல் சொல்ல வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் இந்த முகப்பிரகாசத்தை சொல்லுது, ஆண்டவருடைய பிரகாசத்தை. அது மட்டும் இல்லாமல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதில் எல்லாமே முகத்தின் பிரகாசம் அப்படின்னு வருது. இந்த வாசிக்கும்போது அந்த இடத்துலலாம் முகப்பிரகாசம்னு வர்ற இடத்துலலாம் ஆண்டவருடைய முகம் நம் ஆசீர்வாதமாக கூறப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு பேசப்படுகிறதாக நீங்கள் பார்க்கணும். நான் தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிறேன். ஏன்னா இது முக்காவாசி இவைகளெல்லாம் சங்கீதத்தில் வருது. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். 31ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். சங்கீதம் 67:2, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 80:3, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதே சங்கீதம் 7ஆம் வசனம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதே அதிகாரம் 19ஆம் வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அடுத்தது சங்கீதம் 119, 135, உமது அடியன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களே எனக்கு போதியும். இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபமாக வருது. கர்த்தர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போது இதில் கர்த்தர் முகம் பிரகாசம் அடையுது, பிரகாசிக்க பண்ணுறாரு அப்படின்னாலே அது ஆசீர்வாதத்துக்கானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் தானியேலில் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்குது. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும்
அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் அது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்போ ஒரு இடம் பாழா கிடக்குது, அதன் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னா அந்த பாழா கிடக்கிறது நல்லா மாறணும், முகத்தை பிரகாசிக்க பண்ணிங்கன்னா அது நல்லா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த காரியங்கள்லேருந்து நம்ம புரிந்து கொள்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக பிரகாசம் என்பது தேவ கோபாக்கனையை குறிப்பது அல்ல, தேவனுடைய தண்டனை குறிப்பது அல்ல, அது தேவ ஆசீர்வாதத்தை, தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பதை காட்டுகிறது. இப்போது அந்த முகம், தேவனுடைய முகத்தை குறித்து பேசும்போது, அந்த பிரகாசம்னு பேசும்போது அது ஆசீர்வாதம், அன்பு, இரக்கம், மன்னிப்பு போன்றதோடு தொடர்புடையதாக இருக்குது, அவருடைய கிருபையை காட்டுகிறதா இருக்கிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னொன்று நமக்கு புரிஞ்சிருக்கணும், தேவ கோபாக்கனை வரும்போது அங்கே முகம் பிரகாசிக்கிறது சொல்லப்பட்டிருக்காது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்கும் போது அங்கே கோபாக்கனை மக்கள் மேல் கொட்டப்படுறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்றைக்கு அவருடைய முகம் மறைக்கப்படுதோ, கோபத்திலே உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார் சங்கீதக்காரன். இப்போ என்ன, முகத்தை மறைத்தாருன்னா அங்கே தேவையில்லாத காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள், தீமைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்குது. ஆண்டவரே நீங்கள் முகத்தை மறைக்காதீங்க, என் மேலே உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது புதிய ஏற்பாட்டில் அந்த தேவனுடைய முகம் எப்படி காட்டப்படுகிறது, இது இன்னும் ஒரு சிறப்பாக காட்டப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவனுடைய முகம் புதிய ஏற்பாட்டில் ஒரு மன்னிக்கும் முகமாக காட்டப்படுது, ஒரு சமாதானத்தின் முகமாக காட்டப்படுது, ஒரு கரிசனையின் அன்பின் ஒரு முகமாக காட்டப்படுகிறது. ஏன்னா அந்த காரியத்தை, தேவனுடைய முகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், அது இயேசுவின் மூலமாக அது வெளிப்படுறத நம்ம இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஏன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த முக பிரகாசத்தை பற்றி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இப்போ இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இது எந்த காரியம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை குறித்து வருது. அவர் இருளாக இருக்கிறத பார்த்து இருட்டாக இருக்குன்னு சொல்லலை, வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்கிறாரு. அதே தேவன் இயேசு கிறிஸ்துவினுள்ள அவருடைய முகத்தில் உள்ள ஒளியை, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்படி எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்போ தேவனுடைய முகத்தின் பிரகாசம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் தெரியுது, முகத்தில் ஒளியில் தெரியுது. இப்போது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய முக பிரகாசத்தை இன்னும் அதிகமாக நம்ம அறிகிறோம். இதே காரியம் இதை பவுல் எதுலேருந்து எடுத்து சொல்கிறாரு, முகப்பிரகாசம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அதே பகுதியிலேருந்து பவுல் அதை எடுத்து சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய முகத்தின் பிரகாசம் எதில் தெளிவாக தெரியுதுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெளிவாக தெரியுது. இன்றைக்கி இந்த வேதத்தில் சிலருடைய முகங்கள் பிரகாசமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது யாரை பற்றி அப்படின்லாம் நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு, அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை கடியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு அவருடைய முகம் பிரகாசமானது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த பகுதியில் இருக்குன்னா மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் தேவனுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இந்த இன்சிடென்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியில் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் ஆகிய அந்த 3 சீஷர்களை மட்டும் இயேசுவானவர் ஒரு மலையின் மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மலையில் அவர் மறுரூபமானார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய
மனுஷிக தன்மை போய் அவர் வந்து அவருடைய உண்மையான தெய்வீக தன்மை அங்கே வெளிப்படுது. மறுரூபமாகும்போது முதல்ல சொல்லப்படுகிறது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இது வந்து சூரியனுக்கு எப்படி அதை பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணு கூசுமோ அந்த அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரியன்னா பார்க்க முடியல, நம்ம கொஞ்ச நேரம் கூட அதை கண்ணை ஏறிட்டு பார்க்க முடியாது. இப்போ அதே போல் தேவனுடைய இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. அவர்களில் ஒருவரை போல இருந்தார். அவர் சாதாரணமானவராகத்தான் இருந்தார். சாதாரண ஒரு யூத வாலிபனை போல தான் அவர் இருந்தார். அவருடைய முகம் வந்து பிரகாசிக்கலை, வித்தியாசமாக தெரியல. ஆனால் இப்போ வந்து ஒரு பயங்கரமாக பிரகாசிக்குது. யாராலையும் அதை பார்க்க முடியல. வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிட்டு. இதெல்லாம் மோசே எலியாவும் அவரோட சேர்ந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க பயந்து விழுறாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி பேதுரு சொல்கிறான், இங்கே ஒரு கூடாரம் போடுவோம், நம்ம இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறான். ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுது. இப்போ இவர் என்னுடைய நேசகுமார்னு, இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. பயந்து உளுந்து கிடக்கும்போது இயேசுவானவர் அவங்கள தொட்டு பயப்படாதீங்கன்னு அவங்கள எழுப்புறாரு. எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இதில் கூட இயேசுவின் முகம் பிரகாசிக்கிறது பார்க்குறோம். இந்த பிரகாசம் என்னத்தை காட்டுது? தேவன் தான் அவர். அவர் தேவன், தேவனுடைய எக்ஸாக்ட் இமேஜ், அதாவது தன்மையின் சொரூபம் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழில் வருது. ஆனால் இங்கிலீஷில் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வருது. எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் காட். இயேசுவை பார்த்தா தேவனை பார்க்கலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையில் அவர் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு காட்டுறாரு. தேவனுடைய முகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரகாசம் உள்ளது. சூரியனை பார்க்க, அவர் படைத்த படைப்பாகிய சூரியனையே நம்மளால் பார்க்க முடியலையே. இப்போது அந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்குறோம். இதில் இயேசுவின் முகம் பிரகாசித்தது. அப்புறம் இன்னொரு ஒரு ஆளுடைய முகமும் பிரகாசித்தது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்தேவான் என்கிற சீஷனுக்கு நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறான். அந்த 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவை பற்றி சொன்னதுனால அவன் மேலே எல்லாரும் பொறாமப்பட்டு கல்லெறிகிறாங்க. அப்போ அவன் பேசுகிறான். கல்லெறிகிறதுக்கு முன்னாடி இயேசுவை பற்றி அவன் எடுத்து கூறுறான். அவங்க எல்லாம் மூர்க்கம் கொண்டு பல்ல கடிக்கிறாங்க. அவன் வந்து வானத்துக்கு கண்களை ஏறெடுத்து அங்கே இயேசுவானவன் நிற்கிறத பார்த்து அதை சொல்கிறான். அப்போது அவனுடைய முகம் அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சுதான், அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்த ஒன்று முகம் தேவதூதன் முகம் மாதிரி இருக்க கண்டார்களாம். அப்போ அவ்வளோ ஒரு பிரைட்டாக அவங்களுக்கு இருக்குது. அவனுடைய முகம் பிரகாசிக்குது. இப்போ இன்னொரு ஒரு நபர், இது நமக்கு முன்னாடியே தெரியும், இவர் தான் முதல்ல முகம் பிரகாசித்தவர். அவரை பற்றி பார்க்க போகிறோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து 18 வரைக்கும் நான் முதல்ல வாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை சீனாயின் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் இருந்தான். இப்போ ராத்திரியும் பகலும் 40 நாள் மலையிலே தேவனோடு மோசே இருந்தான் அப்படிங்கிறத நம்ம அங்கே வாசிக்கிறோம். அதே அந்த யாத்திரா 34ஆம் அதிகாரம் 28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். இப்போது 10 கற்பனைகளை எழுதும் போதும் இப்போ வந்து அவன் 40 நாள் சாப்பிடாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல ஒரு தடவை 40 நாள் போகிறான். அப்போ வந்து ஆண்டவரே அந்த கற்பலகைகளை எழுதி கொடுக்குறாரு. அந்த கற்பலகைகளை போட்டு உடச்சிட்றான். ஏன்னா கீழே போய் பார்க்கும்போது இவங்க வந்து இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு விரோதமான, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டு இருந்ததுனால திரும்ப ஆண்டவர் கூப்பிட்றாரு. அப்பையும் 40 நாள் இருந்து ஆண்டவர் சொல்ல கேட்டு எழுதுறான். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். மோசே சாட்சி பலகையில் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறது போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்போ ஆண்டவரோடு 40 நாள் அவன் தொடர்ந்து அவருடைய பிரசனத்தில் அவரோடு இருந்ததுனாலே அவனுடைய முகம் பிரகாசித்தது அவனுக்கு தெரியலை. அப்போ ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அவன் பக்கத்தில் வர்றதுக்கே பயந்தாங்களாம். ஏன்?
அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பது. இப்போ இதில் நமக்கு ஒரு ட்ரிக்கு தெரியுது. நம்ம எவ்வளோ தூரம் தேவனோடு நேரத்தை செலவிடுகிறோமோ அவ்வளோ அதிகமாக நம்முடைய முகம் பிரகாசமாகும். இதுக்கு போய் நம்ம நம்மளை அழகுபடுத்தி முகத்தை என்ன கிளென்ஸ் பண்ணி அதுக்கு பிரைட்டன் பண்ணி என்னென்ன க்ரீம் போட முடியுமா எல்லாத்தையும் போட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா எல்லாத்தையும் செய்து பண்ணால் மட்டும் இல்லை, தேவனோடு அவருடைய பிரசனத்தில் தங்கும்போது தன்னை போல முகம் பிரகாசமாகுது. ஏன்னா ஒரு ஓமை சொல் பழமொழி நமக்கு தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை முகம் காட்டிடும். முகம் எப்படி பிரகாசமாகும்? அதுக்கு தனியாக போட்டு தேய்ச்சி எடுக்கிறதுனால மட்டும் இல்லை, தேவனோடு நேரத்தை செலவிட்டு அவருடைய முகத்தை பார்க்கிறதுனாலே வருகிற பிரகாசம் அது வேற லெவல். அது யாராலையும் அந்த பிரகாசத்தை ஒன்றும் செய்யவே முடியாதுங்க. இப்போ பயந்தாங்களா மோசே கீழே வரும்போது அவனை பார்த்து பயந்தாங்க. 10ஆம் வசனம், மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்தில் வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். இப்போ பேசுகிறானா, பேசிட்டு ஆண்டவர் சொன்ன எல்லா கற்பனைகளையும் கற்பித்தார். 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஏன்னா மற்றவங்க பயப்படுறாங்க, பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க, முகம் பிரைட்டாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, அதனால பக்கத்தில் வர்றதுக்கே பயமாக இருக்குது. எப்படி ஒரு மின்மினி பூச்சி லைட் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் பார்க்கும்போது தெரியும் அதோடைய வயிற்று பகுதியில் ஒளி வர்றதை. அது மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மோசேக்கு. அதனால இவங்க பக்கத்தில் வர்றதுக்கு பயப்பட்டதுனால அவன் மேலே ஒரு முக்காடை போட்டு மூடியிருக்கான். இங்கே முடிய மூடுறதில்ல, முகத்தையும் மூடியிருக்கான். அடுத்தது 34ஆம் வசனம், மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். இதில் எப்படின்னு பாருங்களேன், நம்மெல்லாம் சர்ச்சுக்குள்ளே போகும்போது முக்காடு போடுறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, மோசே உள்ளே போகும்போது முக்காடை எடுத்துருவானாம், வெளியே வர்ற வரைக்கும் முக்காடை எடுத்துருவானாம். ஆனால் வெளியே வந்தவுடனே இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வரும்போது அவங்கள்ட்ட பேசும்போது முக்காடு போட்டுக்கொள்வானா. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த பிரகாசம் எப்படி வந்தது? தேவனோடு அவ்வளோ நெருக்கம், தேவனோடு அவ்வளோ அதிகமான உறவு, தேவனோடு அவ்வளவு அவர் பேசுகிறத கேட்குறது, தான் பேசுகிறது, அந்த உறவாடல் இருக்கும்போது அவருடைய முகம் பிரகாசிக்கிறது மாதிரி மோசேயுடைய முகமும் பிரகாசிச்சது. இப்போ நம்ம தேவனை நெருங்கி சேர சேர அவருடைய எல்லா குணாதிசயமும் நமக்கு வரும். அவருடைய முகம் பிரகாசிக்குதுன்னா நமக்கும் வரும். இந்த மோசே குறித்து இதே இன்சிடெண்ட்டை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எப்பயுமே பழைய ஏற்பாட்டில் உள்ள பகுதிகளை புதிய உடன்படிக்கையோடு புதிய ஏற்பாட்டில் உள்ள பகுதிகளோடு தொடர்படுத்தி படிப்பது நலம். இப்போ இதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பல வசனங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனால நான் 6ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறதா இருக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இப்போ அந்த பழைய உடன்படிக்கைன்றது எழுத்துன்னு போட்டிருக்குது. இந்த பழைய உடன்படிக்கையை கொண்டு வந்த மோசையை பற்றி சொல்லப்படும் பின்னாடி இப்போ அது கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவினா அந்த 2வது உடன்படிக்கையை பற்றி சொல்லப்படுகிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிர்ந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. இதில் சொல்லப்படுது பார்த்தீங்களா, அது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களிலே பதிந்திருந்த ஒரு கட்டளை. அந்த கட்டளையை அது மரணத்துக்கு ஏதுவான கட்டளைன்னு போட்டிருக்குது. ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அதை செய்ய முடியாது. அதை செய்ய முடியாதனால எல்லாருமே நீங்கள் செய்யலைன்னா அவ்வளோதான், உங்களுக்கு சாபம், உங்களுக்கு மரணம், உங்களுக்கு இதுதான் அப்படின்ற ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த அந்த மோசேயினுடைய முகம் பிரகாசம் உண்டானதுனாலே மக்கள் பார்க்கப்படாமல் இருந்தாங்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ மகிமை உள்ளதாக இருக்கும். இப்போ அந்த 2வது உடன்படிக்கையை அவர் ஆவிக்குரிய ஊழியன்னு சொல்கிறாரு.
ஏன்னா இந்த உடன்படிக்கையில் உங்களுக்கு இது இது நீங்கள் செய்யலைன்னா இதை செய்யணும் இதை ஃபுல்லாக நீங்கள் செய்யலைன்னா, இது முற்றிலுமாக முழுவதுமாக நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு சாபம், உங்களுக்கு மரணம், உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது இல்லை. இந்த ஆவிக்குரிய ஊழியத்தில் மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது, இரக்கம் கொடுக்கப்படுகிறது, அன்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இது இலவசமாய் நீதியை கொடுக்கும் ஊழியம். இதில் நம்ம ஏதாவது செய்ய வேண்டியிருக்குதா? பழைய உடன்படிக்கையில் அவங்க கஷ்டப்பட்டு நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் கூட அது பத்தலை. அவங்களுக்குள்ள மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இது நீதியை கொடுக்குது இலவசமாக. எப்போ நாம் நம்ம செய்ய முடியாத, நிறைவேற்ற முடியாத அந்த நீதியை இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் நிறைவேற்றி நம்முடைய இடத்தை எடுத்து நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் போது அந்த நீதியை கொடுக்கிறது ஊழியமாக இது இருக்கிறது. அது எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். அடுத்த 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமை முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. அந்த ஊழியம், அந்த மோசேயினுடைய ஊழியம் முகப்பிரகாசம் அடைஞ்சதே, அந்த ஊழியம் ஒளிந்து போகிறது. ஏன்னா நிலையானது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வருது. அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அவனுக்கு அந்த பிரைட்னஸ், அது போயிடும். அதனால அவன் அந்த ஒளிந்து போகிறத பார்க்க வேண்டான்னு சொல்லி அவன் முக்காடு போட்டிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் அது ஃபேட் ஆகிறத பார்க்க வேண்டான்றதுக்காக போட்டிருந்தானா. அடுத்து நாங்கள் போட மாட்டோம், அந்த மாதிரி போடுகிறதில்லை அப்படிங்கிறாரு. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அவங்க மனசு கடினமாக இருக்குது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அது நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படும். அவங்களோட மனசில் இந்த முக்காடு இருக்குது. முகத்தில் போடுற முக்காடு எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. ஆனால் அந்த முக்காடு எப்போ நீக்கப்படும்? கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. ஏன்னா அவங்களுக்கு புரியலை, தேவன் அன்புள்ளவர், அவர்கிட்ட நம்ம தைரியமாக போகலாம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவருடைய முகப்பிரகாசம் நம்மளை பாதிச்சிரும், நமக்கு தண்டனை கொண்டு வந்துடும், கோபாக்கனையாக வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் முதல்ல நம்ம ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னு ஜபிக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கூறும்படி சொல்கிறாரு. நம்ம முதல்ல பார்க்கும்போது ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது முகத்தை பிரகாசிக்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனால் அந்த முகப்பிரகாசம் ஆண்டவருடைய அன்பை குறிக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் கோபமாக இருக்கிறாரு, நம்ம மேலே தண்டனை கொடுக்க போகிறாருன்னு ஏன்னா அந்த முக்காடு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த கட்டளைகள் மூலமாக வருகிற உடன்படிக்கையே அவங்களால செய்ய முடியல. அடுத்தது 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், அவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதில் பாருங்களேன், இப்போ இந்த பழைய உடன்படிக்கைன்னு இருக்குது, அதாவது முடியாத ஒரு காரியம், முழிந்து போகிற மகிமை உள்ள ஒரு ஊழியத்தை குறிக்கிற அந்த பழைய உடன்படிக்கை. அப்படி இருந்தால் கூட அந்த மோசைக்கு ஆண்டவரோடு அவன் பழைய உடன்படிக்கை கடியில் இருந்தால் கூட அவனுக்கு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும்போது அவனுடைய முகம் மட்டும் பிரகாசிக்குது. அவனை பார்க்க முடியல இவங்களுக்கு, தேவனையும் பார்க்க முடியல. அப்போ மோசையே பார்க்க முடியல, அப்போ தேவனை எப்படி பார்க்க முடியும்? அதனால அவங்களுக்குள்ள ஒரு திரை அவங்க முன்னாடி இருக்குது, முக்காடு இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்க இருதயத்தின் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போட்டிருக்குது. இப்போ தேவனை பார்க்க முடியல அவங்களால. ஆனால் நமக்கு அது விடுதலையாய் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். கிறிஸ்துவின் மூலமாக போகும்போது நமக்கு அந்த ஒரு தெளிவான அவரை டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு பகுதி கூட இருக்குது, மாம்சமாகிய திரை அப்படின்னு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த உடன்படிக்கையில் உங்களுக்கு தெரியும், இயேசுவானவர் சிலுவையில் போகும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார். மார்க் 15ஆம் அதிகாரம் 34 9ஆம் மணி நேரத்தில் இயேசு
ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இப்போ அவர் இந்த நேரம் என்ன நடக்குது, அது வரைக்கும் பிதாவே பிதாவேன்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்போ என் தேவனேங்கிறாரு. அவருக்கும் பிதாவுக்கும் நடுவில் ஏதோ மறைக்கப்பட்டது மாதிரி நம்முடைய பாவங்கள் அவருக்கு நடுவில் வந்துருச்சு. இப்போது இதுக்குரிய வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசாயா 59:2 வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ முகம் மறைக்கப்படும் போது செவி கொடுக்க முடியல, அவர் நமக்கு ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். பாவங்கள் நடுவில் வந்துடுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இயேசு ஏன் அப்படி அந்த நேரத்தில் கூப்பிடுறாரு, ஏன் கைவிட்டீர்னு கேட்குறாரு. இன்றைக்கு அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுது, கோபாக்கனை அவர் மேல் ஊற்றப்படுகிறது. எதற்காக? நமக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படக்கூடாதுன்றதுக்காக. நமக்கு பிதாவின் ஒளி முகம் நம்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் பிதாவின் முகம் மறைக்கப்படுவதை அவர் ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 10:19 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு வருது. அப்போது பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுக்கு முன்பாக அவருக்குள்ளே போய் தைரியமாக அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம பார்க்க முடியும். அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரையின் வழியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலேருந்து கீழே கிழிஞ்சுது. ஏன்னா அதுக்கு வரைக்கும் யாரும் உள்ளே போகக்கூடாது. அதுவும் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்தில் ஒரு தடவை அவன் உள்ளே போகலாம். அங்கே போய் தேவனுக்கு முன்பாக அவன் பலி செலுத்தலாம், ரத்தத்தை தெளிக்கலாம். அந்த ரத்தத்தை தெளிச்சிட்டு ஒருவேளை அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அங்கேயே அவன் சில நேரம் செத்துருவான் அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்தது. அதனால் அவன் காலில் கயிறு கூட கட்டி வச்சுருப்பாங்களாம். அவன் செத்துட்டா வெளியே உள்ளே போய் யாரும் அவனை கொண்டு வர முடியாது, வெளியே இருந்து இழுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமாகிய திரையிலே எல்லா பாவத்தையும் அந்த கோபாக்கனையை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அது திரை கிழிந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முடியுது, தைரியமாக பிரவேசிக்க முடியும். எபிரேயர் 4:16 வசனத்தில், ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்க்கணும். நமக்கு இப்போ தைரியமாக போகலாம். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம நேரடியாக பார்க்கலாம். நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பதற்கு எளிதான வழி. மோசைக்கு மட்டும்தான் பிரகாசமாச்சா? இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக போய் எங்கேயாவது தான் போய் நம்ம ஃபேஷியல் தான் பண்ணணுமா? அவசியமே இல்லைங்க. இன்றைக்கு தேவனுடைய முகம் நம்மேல் பிரகாசமாக இருக்குது. அவரோடு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு முகம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு. ஒரே ஒரு ஐடியா தான். எப்போதும் அவரோட தொடர்பில் இருங்க. அவருடைய தொடர்பை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அவருடைய முகம் நான் உங்கள் மேலே, என் மேலே அன்போடு பார்க்குது, அக்கறையோடு பார்க்குது. ஒரு மன்னிப்பை கொடுக்கறதுக்காக, கிருபையை கொடுக்கறதற்காக, நம்மை வாங்க என்று அழைப்பதற்காக, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, நன்மை கொடுப்பதற்காக, நமக்காகவே நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவரோடு பக்கத்தில் வர 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 நம்முடைய முகங்கள் பிரகாசமாகும். நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடையும். இது கூட சொன்னது யார்? தாவீது தான். சங்கீதத்தில் இதை வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைய முடியுமா? முடியும். மனுஷங்களுடைய முகம் பிரகாசிச்சிருக்கு. மோசே முகம் பிரகாசிச்சிருக்கு, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. ஆனால் இயேசுவானவர் தேவன் என்பதனாலே அவருடைய முகம் பிரகாசத்தை பார்த்து சீஷர்கள் பயந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பிதாவின் முன்பாக நம்ம தைரியமாக போக முடியும். ஆரோனுக்கு தேவன் சொன்ன அதே ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய முக பிரகாசம் நம்ம மேலே பிரகாசிக்குது, நம்முடைய முகங்களும் அதனாலே பிரகாசம் அடையும். நீங்கள் உங்களுடைய முகத்தை பிரைட்டாக்க முடியும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்வார்த்தை. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.